உண்மையான சந்தோஷம்னா எல்லாரும் உன்னை தோற்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீ சாதிக்கிறது தான். தனிமைனா ஒருத்தனும் இல்லாம இருக்கிறது இல்ல. உன்னை புரிஞ்சுக்காதவங்க சுத்தி இருக்கிறது தான் தனிமை. உனக்கு ரொம்ப பிரியமானவங்க தான் உன்னை அதிகமா காயப்படுத்த முடியும். வெற்றின்னா தனிமை. மேல மேல போறப்ப உன்னை ஆதரிக்கிறவங்க எண்ணிக்கை குறையும். நீ நல்லா பண்ணினதை விட நீ தவறு பண்ணினது தான் எல்லாரும் அதிகமா நினைச்சுப்பாங்க. முன்னாடி உன்னை புகழ்றவங்க பின்னாடி உன்னை சபிப்பாங்க. மன்னிச்சுடுறதுனா அவங்க உன்னை மறுபடியும் காயப்படுத்த மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. ரொம்ப நல்லா இருந்தா நீ தோற்று போயிடுவ. நீங்க எல்லாரையும் சந்தோஷமா வைக்க முயற்சி பண்றீங்க. வாழ்க்கை எப்பவும் உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் கொடுக்காது, ஆனா உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். சில சமயம் தப்பு தேர்வுகள் நம்மளை சரியான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். உங்க கூட கிசுகிசு பண்றவங்க உங்க பின்னாடி உங்களை பத்தி கிசுகிசு பண்ணுவாங்க. வெற்றிலிருந்து எதுவும் கத்துக்க முடியாது, தோல்வியிலிருந்து தான் கத்துக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்கிறதுனா பலவீனம். அதை மக்கள் பயன்படுத்தி கொள்வாங்க. உங்களுக்கு பயன் இருக்கும்போது உங்களை காதலிப்பாங்க, பயன் இல்லாத போது விட்டுட்டு போயிடுவாங்க. சில சமயம் வலிக்கத்தான் வேண்டியிருக்கும். சரிங்களா? நீங்க வளரணும்னா தள்ளாடுங்க, வெல்லணும்னா தோற்று பாருங்க. உங்க மிகப்பெரிய வளர்ச்சி உங்க கடுமையான காயங்களிலிருந்து தான் வரும். ஆழமா யாரையாவது காதலிச்சா அவங்க உங்களுக்கு ஆழமான வலியையும் கொடுக்க முடியும். உங்களுக்காக உயிரையே கொடுக்க நினைப்பவங்க தான் உங்களை காயப்படுத்தவும் செய்வாங்க. நம்பிக்கைன்னா ரொம்ப அரிது. யாரும் உங்க கூட சிறந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைதான் இருப்பாங்க. வெற்றி பாதையும் தோல்வி பாதையும் ஒரே மாதிரி தான். கடுமையான உழைப்பு எப்பவும் வெற்றியை உறுதி செய்யாது. ஆனா உழைப்பு இல்லாம ஒரு வாய்ப்பும் இல்ல. வெற்றிக்கு நிறைய அப்பாக்கள் இருப்பாங்க, ஆனா தோல்வின்னா எப்பவும் ஒரு பக்கம்தான். என்ன பண்ணினாலும் உன்னை யாராவது ஜட்ஜ் பண்ணுவாங்க. சோ உனக்கு என்ன சரின்னு இருக்கோ அதை பண்ணு. ஒரு நாள் நீ ஒருத்தருக்கு ஒரு நினைவு மட்டும்தான். அந்த நினைவு மறக்க முடியாத மாதிரி இருக்கட்டும். உன் டீப்பஸ்ட் வூண்ட்ஸ்ல இருந்து தான் உன் பிக்கெஸ்ட் growth வரும். நீ ரொம்ப நல்லா இருந்தா மக்கள் உன்னை பயன்படுத்துவாங்க. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மக்கள் உன்னை பயப்படுவாங்க. இன்னைக்கு உன்னை காயப்படுத்துறது நாளைக்கு உன்னை வலிமையாக்கும். மக்கள் எப்பவும் உன்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க. பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் ஒருத்தனோடையும் இல்லாம இருக்கிறதுல சந்தோஷமா இருக்க கத்துக்கோ. தப்பு ஆளோட இருக்கிறதை விட அது சிறந்தது. சாரிங்கடா, நம்பிக்கைனா என்னன்னே தெரியுமா? இருட்டில நிழலே காணாதுன்னு சொல்ற மாதிரி. மன்னிச்சா உங்களை ஏமாத்துறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். உங்க ஆற்றல் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாதா? கஷ்டம்தான் வழினா நீங்க எவ்வளவு பலசாலின்னு உங்களுக்கே தெரியும். வாழ்க்கையில சிறந்த பாடங்கள் எல்லாம் கொடூரமான அனுபவங்கள்ல இருந்துதான் வரும். தப்பு மனுஷன் உங்களை நல்லா செய்யக்கூடாதுன்னு கத்து கொடுப்பான், ஆனா அவனை விட நீங்க நல்லா செய்யக்கூடாது. மனுஷனுக்கு மட்டும்தான் அவன் யாருன்னு தெரியாம இருக்கு.